பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, நன்மையானதை பின்பற்ற நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். 3 யோவான் 1:11. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நம்ம நன்மையே செய்கிறோம், ஆனால் நமக்கு எல்லாரும் தீமை தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டுட்ருக்கோம்ல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. நன்மை செய்கிற நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோமா. அப்போ மற்றவங்ககிட்டேருந்து நம்ம தீமை தான் கிடைக்குதுன்னு நிறைய நேரம் புலம்புறோம்ல, அவங்க தேவனால் உண்டானவங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கவும் மாட்டாங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் மாட்டாங்க. ஆண்டவரிடத்தில் ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு அதை மறந்தவர்களாக இருக்கிறவங்க தாங்க அவங்களாம். அதனால் இனிமேல் நம்ம புலம்புறதெல்லாம் விட்டுட்டு யார்கிட்டேருந்து நன்மை கிடைக்கும்னா தேவனுடைய பிள்ளைங்கக்கிட்டேருந்து மட்டும்தான் நன்மை கிடைக்கும். அப்படி அது கிடைக்கலன்னா அது நமக்கானது இல்லைன்னு சொல்லி மனசை தேத்திட்டு, நமக்கு நேராய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு. அவரிடத்தில் கேட்டு நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எனவே நமக்காய் ஒருவர் இருக்காரு, அவர்தான் நமக்கான வழிகளை திறந்து கொடுப்பாரு. நம் தேவாதி தேவன் நமக்கு நன்மை செய்வதற்காகவே பிறந்திருக்கிறாரு. அவரை மட்டும் நம்ம விட்டுடாமல் அவரை பின்பற்றி நாமும் நன்மை செய்வர்களாய் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவையான கிருபை வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றையோட புலம்புற எல்லா காரியத்தையும் விட்டுவிடலாம். ஆமென்.